வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய கதைகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது ஒரு அருமையான குட்டி கதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இளைஞன் ஒருவன் அதிகமாக கோபப்பட்டு வந்து கொண்டு இருந்தான். எப்பொழுதும் அவனுக்கு கோபம் அதிகமாகவே வந்து கொண்டு இருக்கும். அவருடைய தந்தை ஒரு செல்வந்தர். ஆனால் அவருக்கு கோபம் என்பதே வராது. அனைவரிடமும் அன்புடன் இருக்கக்கூடியவராக இருப்பார். இப்படிப்பட்ட பணக்கார இடத்தில் பிறந்த அந்த இளைஞன் எப்பொழுதும் அதிகப்படியான கோபங்கள் கொண்டு அனைவர் மீதும் எப்பொழுதும் எரிந்து விழுந்து கொண்டே இருக்கக்கூடியவனாக இருப்பான். இனிமேல் கோபம் வரும்போதெல்லாம் வீட்டின் பின்புறத்திலுள்ள சுவரில் நீ ஆணி அடிக்க வேண்டும் என்று அவருடைய தந்தை ஆணையிடுகிறார். அவனும் கோபம் வரும்பொழுதெல்லாம் ஒரு நாள் ஒரு சுவரில் 10 ஆணி மட்டும் அடித்திருந்தான். கோபம் வரும்பொழுதெல்லாம் 10 ஆணிகள் அடித்து கொண்டு இருந்தான். அடுத்த நாள் 7 ஆணிகள் அடித்தான். பின்பு அவனுக்கு கோபம் குறைய ஆரம்பித்தது. 5 ஆணிகள் அடித்தான். பிறகு 2 ஆணிகள் என படிப்படியாக ஆணியை அடித்து கொண்டே இருந்தான். ஆணி அடிக்க அடிக்க அவனுடைய கோபம் குறைந்து கொண்டே வந்தது. ஒரு நாள் ஒரு ஆணி மட்டும் அடித்தான். மொத்தமாக அவன் 45 ஆணிகள் மட்டும் அடித்து விட்டான். அந்த சுவரில் அடித்து விழுந்தான். உடனே அவன் கோபம் குறைந்து விட்டது. இனிமேல் எனக்கு கோபம் வராது. அவனுடைய தந்தையிடம் தெரிவித்தான். இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக நீ பிடுங்கிவிடு என்று தந்தை ஆணையிட்டார். அதன்படி அவனும் ஒவ்வொரு ஆணிகளாக பிடுங்க ஆரம்பித்தான். 45 நாட்களில் அடித்த ஆணிகளை பிடுங்கிவிட்டான். எனவே பெருமையுடன் அப்பாவிடம் வந்து, அப்பா, நான் அடித்த ஆணிகள் அனைத்தையும் பிடுங்கிவிட்டேன் என்று சொன்னான். உடனே அப்பா சொன்னார், ஆணிகளை பிடுங்கிவிட்டாய், சுவற்றில் உள்ள ஓட்டைகளை என்ன செய்வாய் என்று கேட்டான். நீ ஆணியை அடித்தாய், பின்பு பிடுங்கிவிட்டாய். ஆனால் அந்த ஓட்டைகளை எப்படி சரி செய்வாய்? உன் கோபம் இதுபோல பலருடைய மனதை காயப்படுத்தியிருக்கும் அல்லவா என்று தந்தை உரைத்தார். அதை கேட்ட இளைஞன் வெட்கப்பட்டு தலை குனிந்தான். இனிமேல் யாரையும் நீ காயப்படுத்தாதே. காயப்படுத்திவிட்டாய் என்றால் அவர்களின் மனமும் இப்படித்தான் வேதனைப்படும் என்று கூறினார். அதிலிருந்து அவன் தன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டான். இன்று நாம் கோபம் வேண்டாம் என்ற சிறுகதையை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.